வணக்கம், நான் உங்கள் தாரா. இது மை டியர் டீமன் அத்தியாயம் 19. அன்று இரவு தியாவும் தீரனும் தாத்தாவுடன் உட்கார்ந்து உணவருந்திக் கொண்டிருந்தனர். அப்பொழுது தாத்தா தீரனுடன் பேசிக் கொண்டிருந்தார். தீரா, அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கம்பெனியோட டெண்டர் நாளைக்கு தானே வருது என்று கேட்க, ஆமாம் தாத்தா என்றான் தீரன். கொட்டேஷன் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா என்று கேட்க, அதெல்லாம் பக்கவா இருக்குங்க தாத்தா, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க என்றான் தீரன். சரி தீரா, நாளைக்கு நான் ஒரு முக்கியமான வேலை விஷயமா கனடா போகணும் என்று சொல்லவும், இப்போ எதுக்கு தாத்தா, இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்களேன் என்று கேட்டான் தீரன். இந்த தடவை தான் இவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுத்துட்டேனே தீரா, போயிட்டு நான் இன்னும் ஒரு 2 மந்த்தில் வந்துடுறேன். அது வரைக்கும் நீ எந்த வம்புக்கும் போகாமல் பத்திரமா இரு என்று தாத்தா சொல்லவும், சரிங்க தாத்தா, நீங்கள் எதை பற்றியும் வரி பண்ணாமல் போயிட்டு வாங்க என்றான் தீரன். இனிமே நான் கவலைப்பட போறதில்ல தீரா என்று தாத்தா சொல்லவும், தீரன் அவரை பார்த்து புன்னகைத்தவாறு, ஏன் இப்ப என்ன என்று தீரன் கேட்க, இப்பதான் தியா வந்துட்டால, அதனால எனக்கு இப்ப எதை பத்தியும் கவலை இல்லை, அவ உன்னை பார்த்துக்குவா என்று தாத்தா சொல்லவும், தீரன் மனதிற்குள் சந்தோஷமாக இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல், எது இந்த லூசு பார்த்துக்குமா, இவளை பார்த்துக்கவே இங்க 10 பேர் தேவைப்படுது என்று தீரன் கிண்டலாக சொல்ல, தியா தீரனை பார்த்து என்று தன் இதழை சுழித்து கொண்டாள். தாத்தா சிரித்து கொண்டே, அம்மாடி தியா, நீ தான் இங்கே நடக்கிறதெல்லாம் எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணணும், சரியா? உனக்கு அதுதான் இங்கே வேலை என்று தாத்தா சொல்லவும், கண்டிப்பா தாத்தா என்று தியா சிரிக்கவும், தீரன் அவளை பார்த்து முறைக்க, சட்டென தியா தனது வாயை மூடிக்கொண்டாள். அவளை பார்த்த தீரன், ஓவர் ஆக்ட் பண்ணாம சாப்பிடு என்று சொல்ல, சிப்போ என்று சொல்லிவிட்டு தியா சாப்பிட மூவரும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தனர். தீரன் தனது லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு வேலை செய்ய உட்கார்ந்து விட்டான். தாத்தா தியாவை அழைக்க அவர் அருகில் சென்று உட்கார்ந்தாள் தியா. அம்மாடி, உனக்கு இங்க இருக்க ஒன்றும் கஷ்டமா இல்லையே என்று தாத்தா கேட்கவும், தாத்தா என்ன இப்படி கேட்குறீங்க, உண்மையாவே எனக்கு இங்க இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா என்றாள். சரி தியா, தீரனை கொஞ்சம் பார்த்துக்கோ, அவன் ரொம்ப பாவம், சின்ன வயசுல இருந்து தனியாவே இருந்துட்டான். நானும் வேலை பிஸ்னஸ்னு வெளியே போயிடுவேன், அவனுக்கு அன்பு காட்டவும் யாரும் இருந்ததில்லை, ஏன் கூட உட்காந்து பேசக்கூட இங்கே யாரும் இருந்ததில்லை, அவனும் யார்கிட்டையும் ஒட்டினதில்லை. இது எனக்கு ரொம்ப கவலையாகவே இருந்தது. ஆனால் இப்போ நீ வந்த பிறகு அந்த கவலை எனக்கு குறைஞ்சிருக்கு தியா என்று தாத்தா சொல்லவும், தியா தாத்தாவை பார்த்து புன்னகைத்தவள், தாத்தா தீரனை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் என்று தியா சொல்ல, தியாவின் தலையில் கை வைத்தவர், நல்லா இருப்பம்மா என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றார். திரும்பி தியாவை பார்த்தவர், அம்மாடி எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும், சரியா என்று சொல்ல, சரிங்க தாத்தா என்று தியா சொல்லவும், தாத்தா தனது அறைக்கு செல்ல, அப்பொழுது டேவிட்டும் லெஃப்டும் சாப்பிட வந்தனர். அவர்கள் இருவரையும் கீழே உட்கார வைத்து மாறி அவர்களுக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தான். அதை பார்த்த தியா அங்கு சென்றவள், ஏன் இவங்க 2 பேரையும் கீழே உட்கார வச்சிருக்கீங்க என்று கேட்க, மா இவங்கெல்லாம் ரவுடிங்கம்மா, ரொம்ப மோசமானவங்க என்று மாறி சொல்ல, அதனால என்னன்னா அவங்களும் மனுஷங்க தானே என்று தியா சொல்லவும், டேவிட்டும் லெஃப்டும் அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தனர். தியா அவர்களின் பிளேட்டை எடுத்தவள் மேஜை மேல் வைக்க, சிஸ்டர் பரவாயில்ல, நாங்கள் இங்கேயே உட்கார்ந்துக்கிறோம் என்று டேவிட் சொல்லவும், பரவாயில்ல மேலே உட்கார்ந்து சாப்பிடுங்கண்ணா என்று சொல்லி அவர்களை சேரில் உட்கார வைத்தாள். அருகில் இருந்த லெஃப்டிற்கு கண்கள் கலங்கி விடவும், ஏன் அடறீங்க, காரம் அதிகமா இருக்கா என்ன என்று தியா கேட்க, இல்லம்மா, எங்களை இதுவரைக்கும் யாரும் ஒரு நாயா கூட மதிச்சதில்லை, ஆனா எங்களையும் ஒரு மனுஷனா முதல்ல மதிச்சது நீ மட்டும்தான் சிஸ்டர் என்று சொல்ல, அச்சோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிடுங்க என்றாள் தியா. தனது கண்ணை துடைத்து கொண்டு சாப்பிட்ட லெஃப்ட், சிஸ்டர் உங்க நல்ல மனசுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், ஏன் உயிரை கூட கொடுக்கலாம், உங்களோட இந்த குணத்துக்காக எது வேணாலும் நான் பண்ணுவேன் என்று சொல்லவும், அதாண்டா அவங்களுக்கு வேணும் என்றான் டேவிட். நான் என்ன சொல்றீங்க என்று லெஃப்ட் கேட்கவும், இப்ப நீ என்ன சொன்னியோ அதை தான் நாம 2 பேரும் செய்ய போறோம், அதுவும் அந்த பொண்ணுக்காக என்று டேவிட் சொல்ல, ஐயோ நானே என் வாயால உளறிட்டேனா என்றான் லெஃப்ட். ஒரு வாய் சோத்துக்கு ஆசைப்பட்டு உயிரை தர ஒத்துக்கிட்டேடா லெஃப்ட் என்று டேவிட் கிண்டல் செய்ய, லெஃப்டின் முகம் அஷ்டகோணலாக மாறியது. மாரியண்ணா இங்கே வாங்க, இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வைங்க என்று தியா சொல்ல, அம்மா தாயே போதும், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்க போட்டு சாப்பிட்டுக்கிறோம் என்று சொல்லி லெஃப்ட் தியாவை அனுப்ப, சரிங்க அண்ணா நீங்க சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு தியா மாடிக்கு சென்றாள்.
நடந்த அனைத்தையும் தீரன் மாடியிலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தான். ஆடிக்கொண்டே வந்தவள் தீரனை பார்த்து, என்ன தீரா, ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுதா என்று கேட்க, இன்னும் இல்லை என்றான். எனக்கு தூக்கம் வருதே என்று தியா சொல்லவும், உனக்கு தூக்கம் வந்தா போய் தூங்கு என்றான். எனக்கு பயமா இருக்குதே என்று தியா சொல்ல, அதுக்கு நான் என்ன பண்ணணும் என்றான் தீரன். தீரா, நீ ரூம்லேயே வந்து உட்கார்ந்து ஒர்க் பண்றியா என்று தியா கேட்க, அவளை நினைத்து உள்ளுக்குள் சிரித்தவன், உனக்கு வேற வேலை இல்ல போ என்று தீரன் சொல்ல, தியாவின் முகம் வாடி போய்விட்டது. அவளை பார்த்த தீரனின் மனம் தாங்காமல், சரி மூஞ்சி அப்படி வச்சுக்காத, வர்றேன் என்று சொல்ல, சட்டென தியாவின் முகம் 100 வாட்ஸ் பல்பை போல் ஒளிர்ந்தது. ஹை, வா வா போலாம் என்று அவன் டிஷர்ட்டை பிடித்து தியா இழுக்கவும், தீரன் தனது லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு அறைக்குள் வர, தியா அவன் பின்னாலேயே வந்தாள். தீரன் தனது லேப்டாப்புடன் வந்து உட்கார்ந்ததும் தியா சோஃபாவில் சென்று படுத்தாள். படுத்ததும் எப்பவும் உறங்கி விடுபவள் அன்று தீரன் வேலை செய்வதை பார்த்து கொண்டே இருக்க, அவளை பார்த்த தீரன், ஏய் என்ன அப்பவே தூக்கம் வருதுன்னா இன்னும் முழிச்சிட்டு இருக்க என்று தீரன் கேட்கவும், தூங்கணும் என்று கண்களை மூடிய தியா புரண்டு புரண்டு படுத்தாள். அவளை கவனித்தவன், என்ன தூக்கம் வரலையா உனக்கு என்று தீரன் கேட்கவும், தியா ஆமாம் என்று தலையாட்ட அவளை பார்த்து முறைத்தவன், ஏ லூசு, அப்போ போய் ஏதாவது டிவி பார்த்துட்டு உட்காந்துக்க வேண்டியதுதானே, ஏன் என்ன வேற இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க என்று கேட்டான் தீரன். அவன் சொன்னதை கேட்டதும் உடனே ஏதோ யோசித்த தியா எழுந்து வந்து அவன் அருகில் உட்காரவும், ஏய் போய் உன் இடத்துல படு என்று அவளை இடித்து தள்ளவும், தீரா, நாம 2 பேரும் ஏதாவது மூவி பார்க்கலாமா என்று தியா கேட்க, எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு, மூவி பார்க்கலாமாவா, உனக்கு பார்க்கணும்னா நீ போய் பாரு என்றான் தீரன். என்று தன் இதழை சுழித்த தியா திரும்பி கொண்டு உட்கார்ந்திருக்கவும், அவளது கோபத்தை பார்த்த தீரன் அவளை ரசிக்கவே செய்தான். தீரனை கவனித்த தியா, என்ன பார்க்கிற, திரும்பு என்று தியா கோபமாக சொல்லிவிட்டு தனது இடத்திற்கு போய் படுக்கவும், தீரனுக்கு ஏதோ யோசனை வந்தது. ஏ லூசு என்று தீரன் அழைக்க, தியா திரும்பாமல் குப்புறப்படுத்து கொண்டே என்ன என்று கேட்டாள். சரி வா மூவி பார்க்கலாம் என்று தீரன் சொல்லவும், தியா சட்டென எழுந்து குதித்து கொண்டே அவன் அருகில் வந்து உட்கார்ந்தாள். தீரன் படத்தை போடவும் ஆர்வமாக அதை பார்த்த தியாவின் முகம் சட்டென மாறியது. என்ன தீரா, இந்த படத்தை போடுற என்று தியா கேட்க, ஏய் நீ தானே கேட்ட என்றான் தீரன். நான் கேட்டது இந்த படம் இல்ல, இதெல்லாம் எனக்கு வேணாம் என்று தியா சொல்ல, ஏய் இந்த மூவி நல்லதா இருக்கும் என்றான் தீரன். இல்ல நான் பார்க்கல என்று சொல்லி தியா அங்கிருந்து எழவும், அவளை விடாமல் அவள் தோளில் கை போட்டு இறுக்கமாக பிடித்து கொண்டவன், அதான் நான் உன் பக்கத்துல இருக்கல்ல, அப்புறம் ஏன் ஓடுற என்றான் தீரன். தீரா, எனக்கு ஏற்கனவே பேயினாலே பயம், இதுல நீ வேற இந்த ஹாரர் படத்தை ஏன் போடுற என்று தியா கேட்டாள். ரீடர்ஸ் மைண்ட் வாய்ஸ். பேய் படமா, அப்படி தெளிவா சொல்லுங்கப்பா, நாங்கெல்லாம் என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டோம். ஏய் இந்த மாதிரி படம்லாம் பார்த்தாதான் உனக்கு இந்த பேய் பயம்லாம் சீக்கிரம் போகும், அப்புறம் நீ தைரியசாலியா ஆயிடுவ என்று தீரன் சொல்ல, நிஜமாதான் சொல்றியா என்று தியா அப்பாவியாக கேட்க, ஆமா என்றான் தீரன். சரி என்று தியா அரைமனதாக படத்தை பார்க்க ஆரம்பிக்க, ஆரம்பத்திலேயே பேய் வந்து பயமுறுத்தவும் தியா தன் கண்களை மூடிக்கொண்டாள். அவளது கையை எடுத்து விட்டவன், இப்படியெல்லாம் கண்ணை மூடிட்டு பார்த்தனா அப்புறம் எப்படி உனக்கு பேய் பயம் போறது என்று தீரன் கேட்க, அப்படி சொல்றியா, சரி என்றவள் படத்தை பார்க்க ஆரம்பித்தாள். தியா படத்தை பார்த்து பயந்து தீரனின் பின்னால் ஒளிந்து கொள்ள, தியாவின் செயல்களை தீரன் ரசித்து கொண்டே இருக்க சட்டென கரண் கட்டானது. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம். டாடா.